கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வதியும் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தனாவியா, தாங்க வேண்டும் உந்தனாவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துடிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் இந்த நாவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் இந்த நாவியா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடி
எளியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க வைக்கும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெரிய வாருமையா, தகத்தெரிய வாருமையா. உமது வரங்களினால் எம்மை நிரப்பிடுமே, உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எங்கள் ஆற்றலாலும் அல்ல, எங்கள் சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகும். மண்குடம் பொற்குடம் ஆகுமா, ஆகுமே. மண்குடம் பொற்குடம் ஆகுமா, ஆகுமே. குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா, ஆகுமே. தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா, ஆகுமே. திராட்சை ரசம் திரு ரத்தம் ஆகுமா, ஆகுமே. ஆவியே, ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே. இப்ப வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே, எங்கள் ஆத்ம தாகத்தை தீர்ப்பவரே, இதோ இந்த நேரத்திலே நீர் இறங்கி வாரும் ஆவியானவரே. அப்பா, உம்மை அறிந்திடும் உம்முடைய வெளிப்பாடு எங்களுக்கு தாங்க, எங்கள் மனக்கண்கள் ஒளி பெறணும். மகிமையின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் உயரம் உணரும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. சங்கீதம் கீர்த்தனைகளாலே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவியான அன்பு ஈசரே, ஆட்கொண்டு என்னை நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆற்றுந்து எம்மை நடத்துமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறே. இறைவா, ஆராதனை செய்கிறே. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் ஆவியானவரே, புது வலுவூட்டி என்னை தேற்றும் அப்பா. என் கடமை என்னவென்று காட்டும் ஆண்டவரே, அதை கருத்தாய் புரிந்திட எனக்கு வழி நடத்தும் அப்பா. என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறி உம்மிடத்திலே இதோ உம்முடைய திருவிழப்படி என்னை நடத்தும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஓஹோ, ஹல்லேலூயா, 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 சங்கீதம் 65 ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
முதலாவது நாம் எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. அல்லேலூயா. சப்தமாய் நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் முதலாவதாக. அதுதான் இந்த சங்கீதம் 65 அழகாக சொல்லுகிறது. 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் தெள்ள தெளிவாக நிறுத்தி நிதானமாக, சங்கீதம் யாராவது ஒருவர், அல்லேலூயா, கீழ்ப்படிதல். சங்கீதம் 65 1 4 வரை உள்ள இறைவசனங்கள். கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம்மருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேர் பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருவிழு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். ஆமென், ஆமென், ஆமென். வேறு யாராவது ஒருவர் மீண்டும் வாசிக்கலாம். 1 முதல் 4 வரை. சத்தம். கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பலுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம்மருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேர் பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். பாந்தர்களே, பாவங்களை மன்னித்ததற்கு நன்றி. 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். எப்படி? சியோனில் உம்மை புகழ்வது பாடுவது உமக்கு ஏற்புடையது. ஆவியானவர் இதை தொடக்க காலத்திலிருந்து இந்த சியோன் என்றால் ஆண்டவருடைய மலை, ஆண்டவருடைய நகரை குறிக்கிறது, எருசலேமை குறிக்கிறது. ஒவ்வொரு திருப்பாடல்களிலும் நாம் இதை பார்க்கிறோம். அப்படி இருக்க இந்த நாளிலே 3வது வசனம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய குற்றப்பழிகளை போக்குகிறவர். அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேகமாய் யாராவது ஒருவர் எடுத்து வைங்க. அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது, அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது, அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேறு யாராவது ஒருவர் வேகமாய் யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது, அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? ஆமென், ஆமென். இங்கே பயன்படுத்த குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே. படுகுழியிலிருந்து நம்மை மீட்கிறவர், குற்றப்பழிகளை போக்குகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். அதனால தான் யோபு ரொம்ப அழகாக சொல்கிறாரு புஸ்தகத்தில் ஆவியானவர்,
22ஆம் வசனம் யோபு 9:22 சொல்லுகிறது, எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கிறேன், அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார். அல்லேலூயா. 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 யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பார். அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார். என்ற வாசிக்கலாம் இந்த வசனத்தை. 16ஆம் வசனம், நான் கூப்பிட. யோபு 9:16. ஆமென். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. ஆமென். ஏன்? நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் நான் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. அதனால தான் இங்கே யோபு புஸ்தகத்தில் இந்த கடவுளுடைய நீதியின் மேன்மையை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சங்கீதம் 65 குற்றங்களை குற்றப்பழிகளை போக்குகிறவர். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் நீதிபதிகள் கண்களை அவர் கட்டுகின்றார், அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? அவர் மாத்திரம்தான் நம்முடைய குற்றப்பழிகளை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய குற்றப்பழிகளை போக்குகிறார் அவர். இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வேகமாய். ஆமென். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, என் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஏசாயா புத்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவப்பள்ளிகளை. குற்றப்பழிகளை போக்குகிறவர். அதனால்தான் அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. அப்போ அவரை நாம் பாடி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறோம், ஆண்டவரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் 65 மிக அழகாக சொல்லப்பட்டது, கடவுளே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. அவனுடைய திருவுள்ளத்தில் நமக்கு ஆவியானவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இதோ இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை புகழ்ந்து பாடுவது நல்லது. அதனால தான் இந்த ஸ்தோத்திர பலிகளை எடுக்கும்படி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலி எடுக்கணும். ஏன், எதற்காக? சற்று யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்வு. பொருத்தனை, இதுதான் நம்முடைய பொருத்தனையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய பொருத்தனை. விண்ணப்பம் அதுதான். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நன்றி, எனக்கு துன்பம் விளைந்தது, எனக்கு நன்றி ஆண்டவரே. சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கிறது, எனக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் நான் வேண்டிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி ஒன்றும் பயனில்லை, நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். இல்லையா? உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். எனக்கு துன்பம் விளைந்தது, நன்றி அப்பா. உடல்நிலை சரியில்லை, நன்றி அப்பா. என் உடல் சோர்வுற்று இருக்கிறது, நன்றி அப்பா. சொல்லி பாருங்களேன். ஒரு மெடிசனும் தேவையில்லை, ஆண்டோடைய வார்த்தை தான் மெடிசன். அல்லேலூயா. எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சோர்வாக இருக்கு ஆண்டவர். இந்த காலையில் என்னால் ஜெபிக்க முடியல, பாட முடியல, சுதிக்க முடியல, நான் சோர்ந்து போகிறேன். நன்றி ஆண்டவர். அதுவும்படி சித்தம். நன்றி பார்த்து சொல்லி பாருங்க. சில பேர் நமக்கு ஏதாவது எதிராக சொன்னாங்கன்னா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி பாருங்க. ரொம்ப நம்மளை கோவப்படுறாங்க, ரொம்ப நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப நன்றிம்மா சொல்லி பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சொல்லி பாருங்களேன்.
அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அல்லேலூயா. 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 இது உண்மையான ஒரு அனுபவம். ரொம்ப நன்றிம்மா. ஒழுங்காக ஜெபம் பண்ணலையா, நீங்கள் ஒழுங்காக பாடலையா, ஒழுங்காக சுதிக்கலையா, நீங்களாம் ரொம்ப அருமையாக செஞ்சீங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த நன்றி சொல்வதில் சொல்லி பாருங்களேன். அதனால தான் இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு ஒரு சிறிய காரியத்தை நமக்கு என்ன காரியம் சொன்னார்? பக்கம் 152. பக்கம் 152 எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்குள்ள அப்போ என்ன வேணும்? நமக்குள்ள தாழ்ச்சி வேணும். ஆமென். 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 இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசு. உள்ள இயேசுவே. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே. அப்போ நம்முடைய பதில் எப்படியா இருக்கணும்? இன்னைக்கு இந்த ஒரு வசனங்களை நான் வாசிக்க ஒரு வாசல், எனது வாழ்வை உமது வாழ்வாக மாற்றிட அருள் தாரும். எனது வாழ்வை உமது வாழ்வாக மாற்றிட அருள் தாரும். அப்போ முதலாவது காரியம் என்ன? ஒருவர் வாசிக்கலாம். பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர். நன்றி அப்பா. என்ன சொல்லுங்க? நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை தந்தீரே உமக்கு. பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்ற ஆசை தான் நமக்கு அதிகம். மற்றவங்க முன்னால என்னை மதிக்கணும், எனக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி, என்னை மட்டும்தான் நேசிக்கணும், என்னை தான் மதிக்கணும், நான் தான் பெரியவனா நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. அந்த ஆசையிலிருந்து என்னை மீட்டருள் ஆண்டவரே. பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து. அவங்க என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க நிறைய அந்த ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் அப்பான்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாம். வேறொருவர் பிறரால் பிறரால் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. ஆமென். பிறரால் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற ஆசை. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆண்டவர். எந்த விதமான பாரபட்சம் இல்லாம அவர் மன்னிச்சிடுறாரு. ஆனா நம்ம மற்றவருடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்கிறோமா? இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. அப்போ இந்த தாழ்ச்சி நமக்குள்ள வேணும். இன்னைக்கு அதுதான் தாழ்ச்சியை குறித்து ஆவியானவர் பேசுகிறார். பிறரால் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற ஆசை. அப்படிப்பட்ட ஒரு ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. மூன்றாவது பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும். பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்ற ஆசை. எனக்கு பாராட்டு முக்கியம், பிரைஸ் எனக்கு தான், பாராட்டு வேண்டும். அந்த ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. இதெல்லாம் தான் எனக்கு பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அடுத்த வசனம், பிறர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து என்னை. ஆமென். பிறர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. கடவுளை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். ஆமென். கடவுளை மாத்திரம் மகிமை. இயேசுக்கே மகிமை. கடவுள் தான் மகிமையின் தேவன். மகிமையின் பிரசன்னத்தில் இருக்கிறார். முக்கோடி தேவர்களுக்கு மேலாக கோடி கோடியான தேவதர்கள், புனிதர்கள், புனிதைகள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், வானதூதர்கள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு அப்படியே புகழ்ந்து பாடிக்கொண்டு தூயவர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறார். பிறர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. அப்போ நான் சொல்ல ஒருவர் 2 பேர் சேர்ந்து அந்த பதிலை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்ற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே.
பிறரால் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்கின்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. பிறர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. பிறரால் புகழப்பட வேண்டும் என்கின்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. மற்றவர்களை விட அதிகமாய் எண்ணப்பட வேண்டும் என்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. மற்றவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. நான் செய்வது சரியென்று மற்றவர்கள் என்ன வேண்டும் என்ற ஆசையிலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. தாழ்த்தப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. அவமதிக்கப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. கண்டிக்கப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. நிந்திக்கப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. மறக்கப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. பரிகாசிக்கப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. தூற்றப்படுவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. சந்தேகத்துக்குள்ளாவேன் என்ற பயத்திலிருந்து, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. என்னை விட மற்றவர்களை அதிகம் அன்பு செய்ய வேண்டும் என விரும்ப, என்னை மீட்டருளும் ஆண்டவரே. என்னை விட மற்றவர்களை அதிகம் அன்பு செய்ய வேண்டுமென விரும்ப எனக்கு அருள் தாரும் அருள் தாரும் ஆண்டவரே. அருள் தாரும் ஆண்டவரே. உலகத்தார் முன்னிலையில் மற்றவர்கள் உயரவும் நான் குறையவும் வேண்டும் என்று விரும்ப, எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் தெரிந்து கொள்ளப்படவும் நான் புறக்கணிக்கப்படவும் வேண்டும் என்று விரும்ப, எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் புகழப்படவும் நான் மறக்கப்படவும் வேண்டும் என்று விரும்ப, எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மற்றவர்கள் என்னை விட மேலாயிருக்க வேண்டும் என்று விரும்ப, எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் என்னிலும் புனிதர்களாகவும் நான் அடைய வேண்டிய புனித தனத்தை பிறர் அடைய வேண்டும் என்று விரும்பி, எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே ஏதோ உம்முடைய போதனையினாலும் முன்மாதிரியாலும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கற்பிக்க இந்த காலை பொழுதினிலே நீர் திருவிழம் கொண்டீரப்பா. எனக்குள்ள ஆணவத்தை வெறுத்து உம்மை பின்பற்றி இதய தாழ்ச்சியும் சாந்தத்தையும் அடையும்படி அருள் புரியும். ஆமென். 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 எனது கரங்கள் உமது குணமளிக்கும் தொடுதலை உணர செய்யட்டும். ஆமென். ஆமென். என் கால்கள் செல்லும் இடமெல்லாம் உமது ஊழியம் மட்டுமே செயல்பட அருள் புரியும். ஆமென். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்கு தருவீராக. ஆமென். 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 அதனால தான் நமக்கு இந்த காரியங்களை கற்பித்த தேவன். அதனால தான் சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பெற்றோர் உம் கோவில் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உம் இல்லத்தில் உமது திருக்கோவில்களில் கிடைக்கும் நன்மைகளால் அன்பார்களே, இந்த அருமையான காலை பொழுதுநில ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, நம்மையாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அந்த தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். இன்னைக்கு அதுதான் எனக்குள்ள அந்த தாழ்ச்சி வேணும் ஆண்டவரே. ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் எத்தனை பேர் அதை விசுவசிக்கிறீங்க? எல்லாத்துலேயும் ஆவியானவர் டிஃப்ரெண்டாக கொண்டு போய் விரும்புகிறார் நம்மளை. இப்படி ஜெபம் தபம் எல்லாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் நம்ம தெரியாமையே ஜெபிச்சுட்டு இருந்த காலம் போய்
இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தேர்ந்தெடுக்கிறார் நம்மை. அவர் அருகில் நம்மை அமர்த்துகிறார். அதிகாலை தட்டி எழுப்புகிறார். எழுப்பி அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. 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 அதை நம்ம உணராமலே இருக்கிறோம். நீங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுறோம். எனக்கு கிடைக்காதா கிடைக்காதா நற்கனி ஆண்டவர்கிட்ட போய் கும்பிடு எனக்கு இதிலேருந்து விடுதலை விடுதலை விடுதலைன்னு தான் கேட்குறே தவிர, இந்த மாதிரி குணம்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி என்னைக்காவது நம்ம போய் கேட்டுக்கிறோமா? கேட்டதில்லை. நற்கனி பிரசன்னத்தில் போய் முகக்குப்புற விழுந்து ஜெபிக்கிறோம். என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது சொல்லி அதை தான் கேட்குறோம். என்னுடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது, கருத்துக்கள் அப்படி தான் இருக்குது. ஜெபமாலையை சொல்லும் பொழுது நம்முடைய கருத்துக்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவே. தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு என்ன செய்யணும்? இறைவேண்டல். இறைவேண்டல் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? அறிவோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆவியான நம்ம முதல்ல கற்றுக் கொடுத்துட்டேன். நம்மளாம் ஒரு ஸ்டெப்பு மேலே கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணுற மாதிரி. ஆமென். 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 இன்னும் கீழே இருக்கிற இன்னும் பேசிக் இன்ஃபர்மேஷனையே நோண்டிட்டு இருக்கிறோம். தேவை நமக்கு இன்னும் எங்கேயோ போகணும். வயசு போயிட்டே இருக்குது, காலம் போயிட்டே இருக்குது. இன்னும் பழைய காலத்தில் என்ன செஞ்சோமோ அதையவே செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணுன்னே தெரியாமல் இருக்குது. என்னுடைய குற்றங்களை மன்னித்தீரே, நன்றி ஆண்டவரே, அதனால தான்ப்பா நான் நல்லா இருக்கேன். என்னுடைய குற்றங்களை நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா, எதிர்பார்க்காம நீங்களே மன்னிச்சிருங்க. என்னுடைய குற்றங்களை மன்னித்து உங்களுடைய முதுகு பின்னால் போட்டுறீங்கப்பா. ஆனால் நான் ஏன் மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கேன்? நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன்னா இல்லையே. நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை தாங்க இன்னைக்கு. அந்த தாழ்ச்சி எனக்கு கொடுங்க. அன்னைமரியாளுடைய தாழ்ச்சி எப்படி இருந்தது? இதோ உன்னுடைய அடிமை. ஆம், ஒரே வார்த்தை, இதோ உங்களுடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை, பஸ், உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். எலிசபெத் அவள்கிட்ட போகிறாங்க அன்னைமரியாள். ஆண்டோடைய வார்த்தையை நம்பின நீ பேர் பெற்றவன். அங்கே பிரைஸ் வர்ஷிப். சக்கரியா ஆண்டோடைய வார்த்தைகளை விசுவாசிக்கல, நம்பலை. இது எப்படி நடக்கணும்னு நம்பலை. நம்பாததுக்கு வாயை போட்டு வச்சுட்டார். அல்லேலூயா. 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 அப்புறம் குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தை பேரை எழுதணும்னு சொல்லி அவன் எழுதி கொடுக்கும்போது எப்போ அந்த வார்த்தையை அவன் விசுவசிட்டானோ அப்போ அவனுடைய வாயை திறந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே செக்காரியோடைய நன்றி பாடல், உடனே அங்கே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான் வருது, நன்றி பாடல் தான் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு கீழ்ப்படியில, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில. யோபு என்ன பண்ணுறான்? நினிவேக்கு போடானா தர்சீஸுக்கு ஓடுறான், வடக்க போனால் தெற்கு ஓடுறான். ஆண்டவர் அவனை பிடிச்சு மீன் வயிற்றில் போடுறாரு. 3 நாள் உள்ள உடனே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்தாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு துன்ப துயரம் வரும் பொழுது நமக்கு என்ன வரும்னு சொன்னால் அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான் முக்கியம். ஆமென். ஆமென். அன்னை மரியாள் 3 மாத காலம் எலிசபெத் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 3 மாதம் 6 மாதம் இருக்கிறாங்க. அங்கே டெலிவரி ஆகிற வரைக்கும் இருக்கிறாங்க. 6 மாதம் அங்கே அவங்களுக்கு கர்ப்பிணியாக இருக்கிறாங்க எலிசபெத் அம்மா. இந்த அம்மா அங்கே போய் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க? பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதான் அந்த மரியாவின் பாடல். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள்.
ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு தலைவலி வந்துடுச்சு ஆண்டவரே. ஐயோ, ஏன் 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 மண்டை அடிச்சுக்காம, இந்த தலைவலி கொடுத்தது நன்றி ஆண்டவரே. சொல்லி பாருங்க, ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்போவாவது உங்களை நினைக்கக்கூடிய எனக்கு அந்த வல்லமை கொடுக்குறீங்களே, நன்றி அப்பா. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்கே. அந்த 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 பக்குவம் எனக்கு வந்துருச்சுடா. அங்கும் இங்கும் ஓடி அலைந்து திரும்ப மாட்டேன். ஆமென். ஆமென். அந்த உணர்வு எனக்குள்ள வரணும், அந்த விசுவாசம் எனக்குள்ள வரணும். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்கு. ஏன் காரணம் என்ன? பிறவில் குழந்தை பார்த்து கேட்பார், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? கடவுளுடைய மாட்சிமை வெளிப்படுத்துவதற்காகவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மாட்சி வெளிப்படுத்தணும். இன்னைக்கு சாட்சி சொல்றீங்க, நோயிலிருந்து விடுதலை, எல்லாத்திலிருந்து விடுதலை சாட்சி சொல்றோம். இந்த சாட்சி சொல்லணும், ஆண்டவரே என் குற்றங்களை மன்னித்தீரே, நன்றி அப்பா. என் நோய்களை மீட்டார். குற்றங்கள் மன்னிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக் நோய் சரியாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னா அங்கே நோய் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். அதுதாங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கேட்கிறார், அவருடைய இருதயம் எப்படி இருந்தது? என் இதயத்தில் மட்டும் தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமென். ஆமென். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவை பாருங்கள், அவருடைய இருதயத்தை பாருங்க. பஸ் எப்படி இருக்கிறார் பாருங்க. ஒரு கையை இப்படி காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு, ஒரு கையை இங்கே காட்டுறாரு. என் இருதயத்தை பார், என் இருதயத்தை பார். நான் எவ்வளோ வேதனையில், துன்பங்களில், துயரங்கள், பாடுகள் அனுபவிச்சு உனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை நான் கொடுத்தேன். என் இருதயத்தை பார். தாழ்ச்சி உள்ள இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாழ்ச்சியே உருவானவர். அவரை பெற்றெடுத்த தாய் எப்படிப்பட்ட தாழ்ச்சி! நமக்குள்ளே அந்த மனப்பான்மையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? ஆமென். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசினீரப்பா. தாழ்ச்சியின் மன்றாட்டு. நான் தாழணும் ஆண்டவரே, மற்றவர்கள் புகழப்படணும் ஆண்டவரே, நான் மறக்கப்படணும். யோவான் சொல்லுவார், அவர் உயரணும், நான் தாழணும். யோவான் ஸ்நானகன். எல்லாவற்றிலும் மற்றவர்கள் என்னை விட மேலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நன்றி சொல்லுங்க. அப்படிப்பட்ட தாங்க எனக்கு அருள் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மற்றவர்கள் தெரிந்து கொள்ளப்படவும் நான் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப அந்த மனப்பக்குவத்தை தாங்க எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எனக்கு அருள் தாரும் அப்பான்னு சொல்லுங்க. உலகத்தார் முன்னிலையில் மற்றவர்கள் உயரவும் நான் குறைய வேண்டும் என்று விரும்பி எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே சொல்லுங்க. மற்றவர்கள் ஏன் உங்களால் சொல்ல முடியல? இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. வாய்கள் திறக்கப்படலை, சொல்ல மாட்டோம். காரணம் தான் என்ற அதை வெளியில் கொண்டு போங்க. சொல்ல முடியல பாருங்க. ஏன் சொல்ல முடியல? நமக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்ச்சியின்மை குறித்து தான். தாழ்ச்சி வேணும். தாழ்ச்சியுள்ள ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கேட்க மாட்டேங்கிறீங்களே, எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே, உங்க வாய் திறக்க மாட்டேங்குது. அருள் தாரும் ஆண்டவரே. ஏன் திறக்க மாட்டேங்குது? உங்க வாய் ஏன் திறக்கல? அது உங்களால முடியாது. அந்த மனம் ஒத்துக்காது. உங்களுக்கு நான் சொல்வதுதான் என்னவென்று புரியவில்லையே. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வசனத்திலே 14, 15 16ஆம் வசனத்தை வாசிப்போமா?
உலகத்தார் முன்னிலையில் மற்றவர்களுடைய. எனவே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். இறைவேண்டல் செய்வேன். அறிவோடு இறைவேண்டல் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். திருப்பாடல் பாடுவேன். அறிவோடு திருப்பாடல் பாடுவேன். திருப்பாடல் பாடுவேன். பாடல் பாடுவேன். அடுத்த வருஷம் இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறை வேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விலகவில்லையே. இன்னும் ஒரு முறை கூட நல்ல சத்தமா வாசிங்க. நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறை வேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லை. விளங்கவில்லையே. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறது. யாராவது வாயை திறந்தோமா? விளங்கலையே. ஏனென்றால் நாங்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவோடும் திருப்பாடல் இறைவேண்டல் செய்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியவில்லை. காரணம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படவில்லை. எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இறுதி ஜெபம். ஆமென். எங்களை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா நீர் தேர்ந்தெடுத்தும் அருகில் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் பேர் பெற்றவர்களாக உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு கொடுத்த எங்களுடைய இந்த இறை வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறீரப்பா. ஆனால் ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துவதில் அப்பா சில நேரங்களில் ஆண்டவரை தவறி விடுகிறோம்ப்பா. அந்த பாவ குற்றங்களுக்காக எங்களை நீங்க மன்னித்தருளும் தகப்பனே. இன்றைக்கு ஆண்டவரே, உம்மிடத்தில் அப்பா தாழ்ச்சியும் சாந்தமும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீரப்பா. உண்மை போல் அப்பா நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் தேர்ந்தெடுக்க வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, பிறரை நாங்கள் மதிக்க வேண்டும் அப்பா. பிறரை நாங்களுடைய அன்பிலிருந்து ஆண்டவரே அவர்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் அப்பா. பிறர் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. பிறர் எங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வாழக்கூடாது அப்பா. பிறரை நாங்கள் புகழப்பட வேண்டும் என்று நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. ஆமாப்பா, மற்றவர்களை ஆண்டவரே மற்றவர்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை உயர்த்தி மற்றவர்களை நாங்கள் தாழ்த்தக்கூடாது ராஜ்ரே. அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை உயர்த்தி வைக்கிற ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் தாழ்த்துகிறோம்ப்பா. அந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து நறுமையான இந்த காலை பொழுதிலப்பா தாழ்ச்சியான ஆண்டவரை உள்ளத்தை தருவதற்காக நன்றி அப்பா. உடைய தூய ஆவியின் கனியை அப்பா எங்களுக்கு தாழ்ச்சியை கொடுக்கிறாச்சு. ஆமென் ஆமென். நிந்திக்கப்பட்டாலும் அப்பா ஆமென். எங்களை மறக்குவது ஆண்டவரே. ஆமென். ஆமாப்பா, உம்மை விட்டு நாங்கள் விலைக்கு போனாலும் ஆமென். நீர் எங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. காலை பொழுது தாழ்ச்சியும் சாந்த குணமத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவதற்காக உம்மிடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமாண்டவரே, எங்களை விட ஆண்டவரை மற்றவர்களை நாங்கள் அதிகமாக அன்பு செய்ய எங்களுக்கு நீங்க அருளை தருவதற்காக நன்றி ராஜன். ஆம் தகப்பனே, மற்றவர்களுடைய மனதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. அதற்காக உம்மிடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமாண்டவரே, மட்டும் நாங்கள் நேசித்துக் கொண்டப்பா. மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை காயப்படுத்துகிற பாவத்திற்காகவும் எங்களை மன்னிப்பப்பா. ஆம் தகப்பனே, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உடைய தூய ஆவியானவர்கள் மட்டும்தான் தகப்பனே இந்த தாழ்ச்சியின் மனப்பக்குவத்தை தர முடியுமாப்பா. இந்த தூய ஆவியானவரின் வல்லமே எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே அப்பா இந்த இறை வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்கள் உள்ளத்தில் நீர் பேசியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அப்பா உடைய தூய ஆவியால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு அப்பா ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலும் திருப்பாடல்களும் நாங்கள் ஏறெடுக்க நீரே எங்களை ஆசிர்வதித்தப்பா. உம்முடைய தாழ்ச்சியின் மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போவதற்காக அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரை நாங்கள் தாழ்மையோடு ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த காலை பொழுதில் இந்த வார்த்தைகளை நன்றி 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 இயேசுப்பா. நன்றியோடு சுதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு சுதிக்கிறோம். நாமத்தில் ஆமென் 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 ஆமென்.
மகாராஜனே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனக்கு உதவிடம் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே தந்த இறைவார்த்தையினால் நாங்கள் உம்முடைய பரிசுத்தாவின் கொடைகளையும் வல்லலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை தந்து எங்கள் அகக்கண்களை திருப்பி பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி சொல்லும்படியாகவும், தாழ்ச்சி என்ற குணநலங்கள் எங்களுக்குள் வரும்படியாகவும், மற்றவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த நற்குணத்தை எப்படி நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இளவலை இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you.